தரக்கூடிய ஆலோசனை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை ஆமென். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், குமாரனாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே இந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். குறிப்பாக எபேசு சபையின் தூதனுக்கு எப்படி அவர் பேசினார் என்றால், முதல் நூற்றாண்டில் இருந்த சபைகள் 7 சபைகள். ஆனால் அந்த 7 சபைகள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் உலகமெல்லாம் இன்றைக்கு சபைகளை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை என்றால் இட்ஸ் நாட் அ பில்டிங். சபை என்றால் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், அவரால் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஜனங்கள். வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் புதிய ஏற்பாடு சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, குறிப்பாக பேதுரு நிருபதி சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதி. நம்மளெல்லாம் எப்படி சொல்றாரு? பரதேசி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிலையா இருக்க போறது இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? நம்ம சுயதேசம் தேடி போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுமா? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, என்ன எங்கே போனால், எந்த தேசத்துக்கு போனால் நல்லா இருக்கலாம்னு நினைக்காங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க எங்கேயாவது போனால் வெளியூர், நம்ம ஊர் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, வேறு ஊருக்கு போகலாம், நல்லா இருக்குன்னு சொல்லி புலம் பெயர்ந்து போகிற கூட்டம் இருக்கிறது. இந்தியாவிலேருந்து எங்கே போவாங்க? எந்த நாட்டுக்கு போகிறாங்க? பால்பாண்டி சொல்லுங்க, எந்த நாட்டுக்கு போயிருக்காங்க? நம்ம சாரா ஆஸ்திரேலியா போயிருக்கா. அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே மிடில் ஈஸ்ட் ஒரு காலத்தில் கொழும்புக்கு போனாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால். அப்புறம் அங்கே சரியில்லைன்னு சண்டை வந்துட்டுன்னு எங்கே போனாங்க? அப்புறம் வளைகுடா நாடு போனாங்க, அங்கே சண்டை வந்துட்டுன்ட்டு ஐரோப்பா போனாங்க. இப்போ அங்கே சண்டை வந்துட்டு அமெரிக்கா போனாங்க. அங்கே ட்ரம்ப் இப்போ எல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கோம். எந்த ஊர்லையும் நிம்மதியாக மூச்சு விட முடியல. நிம்மதி இல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ஒரே ஒரு ஊர் தான் பரலோக ராஜ்யம். அங்கே தான் நம்ம சுகமாக வாழலாம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்கேயுமே நம்ம நிம்மதி கிடையாது. நம்ம வீட்லையுமே நிம்மதி இல்லை. எங்கே போனாலும் பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவருக்கு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் நமக்கு ஆண்டவர் தரப்புறாரு. ஆகவே நமக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்துக்கு போனால் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் அந்த ராஜ்யத்துக்கு எல்லா ஊருக்கும் போனால் விசா வேணும், இமிக்ரேஷன் வேணும். நான் அடுத்த வாரம் 2-3 நாடுகளுக்கு போகிறேன். அப்போ அங்கெல்லாம் கேட்குறாங்க, அயர்லாந்து, இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்முடைய சபையில் ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருஷமாக கூப்பிட்டு போனாலும் அங்கேயும் போய் பார்த்துட்டு வரணும்னு போகிறேன். ஆண்டவர் உலகமெல்லாம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆகவே ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆகவே அன்றைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்தில் நம்ம போய் சேர்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டியிருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? ஏதோ ஒரு நாள் பரிசுத்தமாக்கப்பட்ட, ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாரு, ரட்சிக்கப்பட்டோம், கடவுளுடைய பிள்ளைகளாயினோம், அதோடு முடிஞ்சு போகிற கதையில்லை. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும். ஆகவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை, பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம், மகிமை மேல் மகிமை, ஆண்டவரை தரிசிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஏன் போனவாறு சில கேட்பேன், என்ன ஓயாமல் சர்ச்சுக்கே போயிட்டு இருக்கி, காலையும் சர்ச்சு, மத்தியானம் சர்ச்சு, ஆசா ராத்திரியும் சர்ச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஐயா, ஒவ்வொரு நாளும் நான் போய் என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் போகிற வரைக்கும் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து ஆண்டோட ராஜ்யத்தில் போய் அவரோடு என்னென்னைக்கு இருக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுமா? உலக ராஜ்யத்தில் நம்ம என்னென்னைக்கு இருக்க போகிறதில்ல, அவரோடு கூட. அவரை நம்புறதுனால, அவர் ஏற்றுக்கொண்டனால அவர் நமக்கு கொடுக்குற பெரிய மாபெரும் பரிசு, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பினவராகி இயேசுவையும் அறிவது என்னதான்? நித்தியமான எட்டர்னல் லைஃப். சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? முடிவில்லாத வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தர் இயேசு கொடுக்கிற வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. உலகத்தில் நாங்கள் பரதேசியே போய் வாழ்ந்தால் இந்த உலகத்திற்கு ஒரு உலக வாழ்க்கைக்கு ஒரு தோற்றம் மறைவு இருக்கிறது. இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டனால எனக்கு ஒரு முடிவில்லாத மகிமையின் வாழ்வு. த காட்ஸ் மாஸ்டர் பிளான்.
ஆகவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையில் அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கலாம் இருந்தாங்க. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இருந்த மத்தியில் அவங்க அப்படி என்ன சொன்னாலும் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. பிரச்சனை வந்தப்போ, உபத்திரம் வந்தப்போ விலகி போயிட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ வேண்டியிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கடினமானு சொல்லி சில அவரை விட்டே போயிட்டாங்க. யோவானுடைய சுவிசேஷம் 6:66 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில போதனைகளை சொன்னார். வருத்தப்பட்டு பாரசுமக்குள்ள இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அவரிடத்துல எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அவர் வந்த உடனே அவங்களுக்கு நிகழ்ச்சி பண்ணணும், ஞானசம் எடுக்கணும், அபிஷேகம் வரணும், பரிசுத்தமாக்கப்படணும்னு சொன்னபோது கொஞ்சம் கடினமான இருந்துச்சு உபதேசம். ஆண்டவர் சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்குது, அதில் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் பரிசுத்தமாக வாழ வேண்டியிருக்கு. ஒருத்தன் நம்ம ஆள் விசுவாசி, கடவுள் பயந்தவர், அவர் ஆஃபீஸில் இருந்தார்னா அவர் ஒழுக்கமாக இருக்க வேண்டியிருக்கு. லஞ்சம் வாங்க மாட்டார், கரெக்டாக டைமுக்கு போவார். அல்லேலூயா சொல்லுமா? அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு பயப்பட்டனால டைமுக்கு போவோம், டைமுக்கு இருப்போம், நம்ம லஞ்சம் வாங்க மாட்டோம், நம்மளை குறித்து சாட்சி இருக்கும். அப்போ அது கஷ்டம் இருக்கும். நமக்கு சார்ந்தவர்லாம் இவன் என்ன பெரிய பரிசுத்தமாக அப்படின்னு சொல்லி நம்ம பரியாசம் பண்ணது உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் நம்ம பல நெருக்கத்தில் போவோம். ஆகவே இவ்விதமாக ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாக இருக்கும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்குது. அப்படி நம்ம பரிசுத்தமாக வாழும்போது எத்தனையோ காரியங்களை நாம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, பாடு அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் பாடுகளெல்லாம் நம்ம சகிக்கும் போது அதுக்கு ஒரு நல்ல பலனை கத்த கொடுக்குறாரு. இப்படி நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது என்னென்ன காரியங்களை கை கொள்ளணும் கத்த சொல்லும்போது அங்கே அவருடைய வார்த்தையை கேட்ட அநேகர், அந்த யோவான் 6:66 என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் ஆமாம் பாருங்க, அது முதல் அவருடைய சீசர்கள் என்ன செய்றாங்க, அநேகர் அவரோட கூட நடவாமல் நினைச்சிட்டாங்க, நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு கூட்டமான மக்கள் கடைசி நாட்களில் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாட்டான், அசுத்தமாகிறவன். ஆகவே கடைசி நாட்கள் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. ஆகவே அன்றைக்கு எபேசு சபையிலையும் கொஞ்சம் பேர் பெண் வாங்கி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆவியானவர் எனக்கு சொல்றாரு, எபேசு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியனர் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகளை ஏந்தி கொண்டு, அப்புறம் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் என்ன செய்கிறார், உலாவுகிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று உபவாச கூடத்தில் அதை பேசினேன், 1ஆம் தேதி அதை குறித்து நான் பேசினேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் நம் நடுவிலே அவர் எழுந்தள்ளிருக்கிறார். தேவ சபையில தேவன் எழுந்தள்ளிருக்கிறார் என்று 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இங்கே 7 பொன்முத்தலுக்கு மத்தியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா, உலாவி கொண்டிருக்கிறார். அவர் 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர், ஜனத்தின் மத்தியிலே உலாவுகிறவர், சபையின் மத்தியிலே உலாவுகிறவர், தம்முடைய மக்கள் மத்தியிலே உலாவுகிறவர். அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஜனங்கள் எங்க இருந்தாலும், அக்கனி சூழல் இருந்தாலும் அங்கேயும் உலாவுவார். அது சிங்க கபியா இருந்தாலும் அங்கேயும் உலாவுவார். அது பத்மோதீவா இருந்தாலும் அங்கேயும் அவர் உலாவுவார். ஏனென்றால் ஆவியான தேவன் அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது அவர் 7 நட்சத்திரங்கள் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய சபையின் தூதர்கள் அவர்களை கைகளிலே ஏந்தி, இந்த காலைவேளை ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்னவென்றால், என் தேவன் அவருடைய கையிலே என்னை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவருடைய கையில் இருக்கனால ஒருத்தர் நம்ம கையிலிருந்து பிடுங்க முடியாது, எடுக்க முடியாது. அவருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறது. அது மட்டும் நீதியின் கரம் அவருடைய நம்மை தாங்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயால வாசித்து பார்க்கிறோம், ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கிறது, ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருப்பதனால ஏசாயா சொல்ல, ஆண்டவரே நீர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறீன்னு சொல்றார். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன்னு சொல்றாரு. அவருடைய கையில நம்ம ஏந்திருக்கிறார். இந்த அம்மா பிள்ளைய வச்சிருக்காங்க பாருங்க, அதே மாதிரி ரத்தத்தை நம்ம வச்சுக்கிறார். கரங்களை திரும்ப கத்திரஸ்தாலும் இந்த அம்மா பிள்ளைய கையில் வச்சிருக்காங்கல்ல, அல்லேலூயா. அவனை தாங்குகிறார், தூக்குறார், சுமக்கிறார். தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, இதுதான் தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு. கரங்களை தட்டி கத்திரஸ்தா. அவர் எங்கேயோ இருக்கிறாங்கல்ல, அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம மத்தியில் உலாவுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகையிலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உலாவி கொண்டிருக்கிறவர் பொன் குத்து விளக்கு குத்து விளக்கு பற்றி நேற்று பேசியிருந்தேன்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குத்து விளக்கு அந்த நாட்கள் நம்ம வீடுகளில் இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால எல்லா வீட்லேயும் குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கில் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது இருட்டு வரும்போது அந்த விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்க, அப்புறம் ஒரு திரியை போடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் தீயை வச்சு அந்த நெருப்பத்தை வைப்போம், தீப்பெட்டி வச்சு ஒரு நெருப்பத்தை வைப்பாங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் விளக்கு எரிஞ்சால் அந்த வீட்டுக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. என் வீட்டில் உள்ள இருள் மாறுது, ஒரு அருள் வருது. அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே அந்த குத்து விளக்குக்கு அந்த வீட்டுக்கு ஒரு பிரகாசம், அந்த வீட்டுக்கு ஒரு மகிமை காண்பிக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த குத்து விளக்கு இல்லை, அவரே நமக்கு குத்து விளக்காக இருக்கிறார். ஆமேன் சொல்லுமா. அவர் மட்டும் இல்லை, அவர் நமக்கே தாவீது சொல்றாரு, தேவரே என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்றாரு. என் விளக்கு ஏற்றுவீர். அந்த விளக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவரே நமக்கு விளக்கா இருக்கிறாரு. ரெண்டாவது அவருடைய வசனமும் நமக்கு விளக்கா இருக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், உடைய வசனம் கால்களுக்கு தீபம், அது பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப நமக்கு தீபம் இருந்தா வசனமாகிய தீபம் நம்மள கையில், அவர் தான் விளக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அவரே விளக்கா இருக்கிறாரு. அவருடைய வசனமும் நமக்கு விளக்கா இருக்குது, அவருடைய ஆவியானவரும் நமக்கு விளக்கா இருக்கிறாரு. அந்த யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசித்தான். எங்கே? இருளான சமயத்துல. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 300 வருஷம் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டதான காலத்துல, தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்ட காலத்துல ஒரு யோவான் ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கிற விளக்காய் இந்த நாட்களில் ஆண்டவரே தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். உமக்கும் ஆண்டவரே எங்களுக்குள்ள உறவில் நாங்கள் உங்களுக்கென்று பயன்பட தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர். யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட்டது போல எங்களையும் விளக்குகளாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த விளக்கு, இந்த வெளிச்சம் எங்கேருந்து பொதுவாக சொல்லுவாங்க, அதாவது சூரியனிலிருந்து சந்திரன் வெளிச்சத்தை பெறுவது போல உங்களிடத்தில் நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம், உங்கள் பிரகாசம், உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும், எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும், எங்களை புதுப்பிங்க, எங்களை உயிர்ப்பிங்க. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர் அவர் சொல்றார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாதிருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லி சோதிக்கிறதையும் அவர்கள் பொய் சொல்கிறதையும் கண்டறிந்து அப்புறம் சொல்றாரு, இந்த சபைக்கு அவர் தன்னை அறிமுகம் செய்து வைக்கிறாரு, அவர்களை பாராட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. நம்மளை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. வீட்டுக்காரர் கூட பாராட்ட மாட்டார். ஒவ்வொரு வருஷம் டெய்லி சாப்பாடு கொடுக்கீங்களே, இன்னைக்கு இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு அருள்ராஜ் சொல்வாரா? சொல்ல மாட்டார். ஆனால் இயேசுநாதர் எப்போதும் குறை சொல்ல மாட்டார், நிறைய சொல்லுவார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அவர் நிறைவை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. பிசாசு குறைவை பார்ப்பான். ஒரு கதை வந்து சொல்றாரு, ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி வச்சுருந்தா அவன் இந்த நெகட்டிவ் திங்கிங் உள்ளவன் அரை கிளாஸ் தான் இருக்குமா, அரை கிளாஸ் தான் தண்ணி இருக்குது, அரை கிளாஸ் தண்ணி இல்லை அப்படிமா. ஆனால் சரியான பார்வை உள்ளவன் சொல்லுவான், இல்லை அரை கிளாஸ் தண்ணி இருக்குது, அவன் இல்லைன்னு சொல்லுவான். இதே மாதிரி நமக்கு ஒரு ஆள் இருக்கார், அவர் எப்போதும் குறை சொல்கிற ஆள். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அவன் ஆண்டவரிடத்தில் எப்போதும் போய் நம்ம வரையிட்டே இருப்பான். யோபை குறித்து கர்த்தர் சொல்றாரு, இவன் என் தாசன், உத்தமன், அப்புறம் சன்மார்க்கன். அவன் யாரு? தேவனுக்கு பயந்தவன், அவன் பொல்லாப்புக்கு உலகிற மனுஷன் அப்படி சொல்லி யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. அவன் வர்றான், நம்மாள் பழைய மாமி வலு சர்ப்பம். அவன் என்ன சொல்ல தெரியுமா? சும்மாவா அவன் உமக்கு சோத்திரம் பண்றான்? அவன் குறைவை பார்க்குறான். நம்ம ஆண்டவர் நிறைவை பார்க்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம நிறைவை பார்க்கிறோம். ஒரு ஆள்கிட்ட நல்ல காரியத்தை பாருங்க. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு ஆள் பாராட்டத்துக்கு பழகுங்க, நல்ல காரியத்தை பாருங்க. அப்புறம் டிஜே சார் சொல்லுற ஒரு காரியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை குறித்து தீமையை பேசாத. தீமையை பேசினா நீ அந்த ஆள் கூட சேர்ந்த ஆள். ஒரு ஆளை குறித்து நன்மையானதை பேசினா நீ உனக்குள்ளே ஒரு நல்ல ஆவி இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. நமக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறத யோசித்து பார்க்கணும். அவன் நல்லதை பாராட்ட மாட்டான், ஆனால் இல்லாத சொல்லிகிட்டே இருப்பான், குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது? 12:10 சொல்லப்படுங்க. 12 வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமை நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கு இரவும் பகலும். பார்த்துருங்க. இவன் ஆளை பாருங்க, நம்ம ஆளை பாருங்க. இவன் என்ன சொல்றான்? இரவும் பகல் இவன் மோசம், இவன் மோசம், அவன் மோசம், அவன் மோசம் அப்படின்னு போய் எங்கே போய் சொல்கிறான்?
தேவனுக்கு முன்னால் போய் குறை சொல்கிற ஒரு கூட்டம். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்கிறத நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் குறை சொல்கிற கூட்டத்தில் இருந்தால் நீங்களும் அப்படிப்பட்ட ஆள் தான். அந்த ஆவி தான் உங்களுக்கும் இருக்கும். அந்த நல்ல ஆவி வரணுன்னா அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வந்து இறங்குவார். ஆமென். அவருக்கு பேரே பரிசுத்த ஆவி. அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுக்கு பேர் அசுத்தாவி. அந்த பொல்லாத மனுஷனுடைய சுபாவம் ஒருவனுக்குள் வராதபடி கர்த்தர் காப்பாராக. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குன்னு சொல்லப்பட்டுகிறது. ஆகவே ஆண்டவர் பாராட்டுகிற தேவன். இவன் பாராட்ட மாட்டான், ஒரு நாளும் பாராட்ட மாட்டான், அப்ரிஷியேட் பண்ண மாட்டான். அவன் குறை சொல்லிகிட்டே இருப்பான். உங்கள் வீட்டு ஆளுக்குள்ள குறை சொன்னாரா? அப்படி சொல்லுங்கள், நீ நல்ல ஆவியை பெற்றுக்கோங்கன்னு சொல்லுங்கள். மோசமான ஆவின்னு சொல்கிறாங்க அவரை. நல்ல ஆவியை பெற்றுக்கோங்க. எங்கள் ஆண்டவர்கிட்ட நல்ல ஆவி, நல்லதை பாராட்டுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அங்கே இருக்கிற சில, அதுக்கப்புறம் நீ அதை பாராட்டிட்டு, ஆனால் அங்கே உள்ளதை கொஞ்சம் காரியம் சொல்கிறார். அங்கே என்ன சொல், நீ செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அப்படின்னா, நீ சகித்து கொண்டிருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது எல்லாம் நான் பார்க்குறேன். 4ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆனாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு என்ன செய்த, கொஞ்சம் விலகிட்ட, அதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணுன்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? என்ன, நீ ரொம்ப ஆரம்ப நாட்களில் நல்ல ஃபயராக இருந்த. ஆரம்ப நாட்கள் ஆண்டவரோட உறவு நல்லா இருந்துச்சு. ஆனால் வர வர இந்த சபையில் உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆகவே அவங்க அப்படியே குறைவு ஏற்பட்ட போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்கிறார், ஆவியான சபைக்கு சொல்கிறதை ஆவியான என்ன சொல்லணும்னு கவனமாக கேளுங்க. சில சமயங்களில் ஆவியானவர் நமக்கு வந்து பேசும்போது கவனமாக கவனிக்கணும். இது யார் பேசுகிறதுன்னு கவனித்து நம்ம சரியாக, ஏன்னா உலகத்தில் நிறைய சத்தம் இருக்குது. தெய்வ சத்தம் இருக்குது, ஆவியானவர் சத்தம் இருக்குது, மனித சத்தம் இருக்குது, பேய் சத்தம் இருக்குது, பல வகையான சத்தம் இருக்குது. இதில் ஆவியானவர் சொல்கிறதை காதலும் கேட்கிறவன் என்ன சொல்கிறாரு, நீ என்ன நிலைமையில எந்த இடத்துல விழுந்த, எங்கே நீ குறைவுபட்ட, எங்கே நீ பின்மாறி போன, எங்கே நீ ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்ட, அந்த இடத்துக்கு வா. அப்போ தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவி வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், நம்மை தூக்குகிறவர் தான், தாங்குகிறவர் தான், நம்மை நடத்துகிறவர் தான், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் தான், நம்மை ஆஸ்வதிக்கிறவர் தான். ஆனால் அவரை போல நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து அவரை போல மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த முதல் சபை சில காரியத்தில் விழுந்து போச்சு. ஒரு மனுஷன் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்னு சொல்லி சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவரை, ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார்னு சொல்லி அவர் சொல்றாரு. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் அங்கே மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். நம்ம நினைக்கிறாருன்னா நம்ம ஏமாத்திரம். மனுஷனை நீ நினைக்கிறீங்களே, விசாரிக்கிறதுக்கு அம்மா ஏமாத்திரம். என்னையும் விசாரிக்கீங்களே, என்னையும் கவனிக்கீங்களே, என் குடும்பத்தையும் கவனிக்கிறீங்களே, என்னிடத்துல என்ன விசேஷம் இருக்கு? என்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினால் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியின் மீது அவனுக்கு ஆளுகை அதிகாரத்தை கொடுத்தீர், எல்லாத்தையும் அவன் காலுக்கு கீழே கொண்டு வந்தீங்க. அப்புறம் சொல்றாரு, இவைகள் எல்லாம் கொடுத்தாலும் அவன் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், கடல், இதெல்லாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீ சாபித்த சந்திரனை நட்சத்திரையும் பார்க்கும்போது அதையெல்லாம் நீ கம்பேர் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ பார்த்த எல்லாம் ஒழுங்கா இருக்கு. சூரியன் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, சந்திரன் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, சந்திரன் நட்சத்திரங்கள், நீர் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக செஞ்சு எல்லாம் அவ தன்னுடைய காரியத்தை ஒழுங்கா, காலையில் சூரியன் உதிக்குது, ஒழுங்கா அடையுது. ஒரு நாள் அது தன்னுடைய வேலையை செய்யாமல். ஆனால் மனுஷன் அவன் எத்தனையோ விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை செய்யலை. எதிர்பார்த்த காரியம் இந்த சபையில் நடக்கலை. நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் ஆண்டவருக்குன்னு செய்கிறோமா? ஆனாலும் நீர் மனுஷனை நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம். ஆமென். அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன சொல்லுங்க, ஒரு எப்படி முடிசூட்டுவார்? ஒரு மனுஷனை முடிசூட்டுனா அவனை ராஜாவா முடிசூட்டுறார்.
இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறன்னா கர்த்தர் அதுக்கு மேலான அதிகாரத்தை கொடுக்கிறாரு, முடிசூட்டுறார். ஒருவேளை நீங்க எப்படி நம்ம எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பங்கிற பதவிக்கு கொண்டு வர்றாரு, தாய்ங்கிற ஒரு பதவிக்கு கொண்டு வர்றாரு, ஒரு பாஸ்டர்ங்கிற ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்து அதுக்குன்னு நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதிகாரம் ஆண்டவரால் வருகிறது. இதெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்தாலும் அதெல்லாம் கொடுத்து நீர் அவனை தேவதூதர்களில் சற்று சிறியவனாக்கினீர், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டுகிறார். ஆமென். இன்னொரு சங்கீதம் 103 பார்க்கும்போது அவர் எப்படி முடிசூட்டுகிறாராம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கம் முடி சூட்டுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீர் எங்களை எப்படி முடி சூட்டுகிறீர்? உங்க கிருபை, உங்க இரக்கம் நாங்க இதுவரைக்கும் நிர்மூலமாகாத இருப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் நாங்கள் விழுந்து போயிட்டோம் ஆண்டவரே. கண்களில் விழுந்தோம், பார்வையில் விழுந்தோம், கேட்கறதுல தவறான காரியத்தை கேட்டு ஃபோனை வச்சு பேசி கெட்டு போயிட்டோம். ஃபோன் இருக்க ஃபோன், இந்த ஃபோன்னால கெட்டவங்க நிறைய பேர். நல்ல காரியம் இருக்கு, கெட்டது இருக்கு. ஃபோனில் பார்த்து பாவம் செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஃபோனில் பேசி எத்தனை பேர் கெட்டு போயிருக்காங்க? ஆனால் அதெல்லாம் என்ன அந்த அழிவுக்கு விலைக்கு மீட்டு பாதுகாத்து கிருபையினால் இறக்கலாம் முடி சுட்டுக்கிறீங்களாப்பா. நானும் விழுந்து போகிற எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிது. முதல் நூற்றாண்டு சபை கீழே விழுந்துச்சு, முதல் மனிதன் கீழே விழுந்தான், முதல் ராஜா கீழே விழுந்தார், 2வது ராஜா கீழே விழுந்தார், தாவீது ராஜா கீழே விழுந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன்றார். ஆமென் சொல்லுமா? ஆகவே அப்படியெல்லாம் அந்த முதல் நூற்றாண்டு சபை விழுந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன். ஒரு தேவ மனுஷன் அடிக்கடி சொல்வாரு, ப்ராப்ளம் இஸ் நாட் அ பெர்மனன்ட் பட் சொல்யூஷன் இஸ் பெர்மனன்ட் சொல்வார். பிரச்சனை நிரந்தரம் அல்ல, அதற்கு பரிகார நிரந்தரம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், நல்லா சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன். விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற ஒரு கர்த்தர். இந்த அக்டோபர் மாதத்துல ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதற்கு பின்பு விழுந்து போற தாவீதுடைய கூடாரத்தை நான் மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க, மறுபடி ஒரு முறை முடிசூட்டினார் தாவீதுக்கு. அந்த முடிசூட்டுதலை, அந்த அபிஷேகத்தை அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தவறு செய்த போது இழந்து போனான். முதல் ராஜா இழந்து போனார், 2வது ராஜா இழந்து போனார். ஆனா இழந்து போனாலும் அதை மறுபடியும் திரும்ப எடுப்பித்து சாலமோன் காலத்துல, அதுக்கப்புறம் சாலமோன் யெரொபெயாம் காலத்துல அப்படி படிப்படியா வந்து கடைசியில அவங்கள கடைசி ராஜாவை சிறைப்பிடித்து கண்ணை பிடுங்கி விலங்கு போட்டு பாபிலோனு கொண்டு போனாங்க. அந்த ராஜ்யம் விழுந்தது. ஆனால் மறுபடியுமாக சகரியா மூலமாக கர்த்தர் கட்டி எழுப்ப, அப்பொழுது அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரை நாங்களும் பிதாக்களும் பாவம் செய்தோம். நெகேமியா அந்த இடிந்து போன அந்த ஆலயத்தை கட்டி, தாவீதின் கூடாரம், தாவீதினுடைய சிங்காசனம், தாவீது சாலமோன் கட்டின ஆலயம், செருசலேம் பட்டணம் எல்லாம் விழுந்து போச்சு. ஆனால் விழுந்து போன பட்டணம், விழுந்து போன குடும்பங்கள், விழுந்து போன சபையை கர்த்தர் மீண்டும் எழுப்ப சித்தம் கொண்டார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் விழுந்து போன ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை தூக்கி விடுறதுக்கு காரணம் ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது விழுந்து போன கூடாரத்தை தூக்கி விடுறதற்கு ஒரு காரணம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அவரை பற்றி அழகாக அவருடைய தெய்வீக சுபாவத்தை பற்றி வாசித்து பார்க்கிறோம். தாவீது தவறு செய்தான், ஆனால் அதே வேளையில் அவருடைய நல்ல காரியத்தை, நான் சொன்ன நல்ல காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த காரியத்தை 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை பாருங்கன்னா, எப்படி எதனால தாவீதை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறான்னு கேட்டீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்றேன். 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் நீண்ட காலம் போராட்டம். தாவீது அவன் பயன்படுத்தினால அன்றைக்கு இஸ்ரவேலில் பெரிய கோலியாத் மூலம் சவால் ஏற்பட்ட பொழுது, சவுல் காலத்தில் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. ஆனால் தாவீது அதை மேற்கொண்டான்னு நமக்கு எல்லாரும் தெரியும். அப்போதெல்லாம் அவன் தாவீது கோலியாத்தை ஜெயிச்சு வரும்போது எல்லாரும் பாடினாங்க, சவுல் கொண்டது
தாவீது கொண்டது 10,000 பாடி புகழ்ந்த. உடனே இவருக்கு கோவம் வந்துட்டு, எரிச்சல் வந்துட்டு, பொறாமை வந்துட்டு. யாருக்கு? சவுல் ராஜாவுக்கு கோவம் வந்த உடனே அவரை காலி பண்ண நினைக்காரு. யார? தாவீதை காலி பண்ண நினைக்கிறார். அப்படி தாவீதை காலி பண்ண நினைக்கும் போது அவரை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புறாரு. 24:2 பாருங்க. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொண்டப்பட்ட 3000 பேரை கூட்டிட்டு போறாரு. யாருக்கு விரோதமா? தாவீதையும் அந்த மனுஷரையும் அங்க உள்ள எல்லாரையும் என்ன செய்தான? ஒரு மனுஷனை கொல்றதுக்கு எத்தனை பேர் போறாங்க? இன்னைக்கு ஒரு ஆளை கொல்றதுக்கு எத்தனை பேர் போறாங்க? யோசித்து பாருங்க. ஒரு ஆளை கொல்றதுக்கு அவன் சாதாரண ஆளு, அந்த சாதாரண ஆள் அவங்க கூட கத்த வைக்கிறாரு. அவனை அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு எத்தனை பேர் போறாங்க? 3000 பேர். இவங்கிட்ட ஃபோர்ஸ் இருக்கு, ஆர்மி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பட்டாளம் இருக்கு, இராணுவம் இருக்கு. ஆனா 3000 பேரை கூட்டிட்டு போய் அவன் இருக்கிற இடத்துல பிடிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அப்படி போன சமயத்துல அவனை பிடிக்க முடியல. 3ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கிறோம். ஒரு கெபியில போறான். அந்த கெபியில அவன் உள்ள போன உடனே, குகைக்குள்ள போன உடனே தாவீது மனுஷன் சொல்றாங்க, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 4ஆம் வசனம் பாருங்க, சூப்பரா சொல்லிருக்கு. என்ன வசனம் பாருங்க? தாவீதின் மனுஷர் அவர் தாவீதை பார்த்து, இதோ நான் உன் சத்துருவம் உன் கையில ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாய் என்ற கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள். சூப்பர். என்ன சூப்பர்? இவன் உன்னை கொத்துறதுக்கும் கொல்றதுக்கும் வெட்டுறதுக்கும் வந்துகிட்டு இருக்கான். ஆனா நீ அவனை இன்னைக்கு உன் சத்துருவை இன்னைக்கு என்ன செய்யலாம்? முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி எல்லாச்சு. உன் சத்ருவை எப்படிப்பட்ட நாள்? சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று உன் பார்வைக்கு நலமானபடி செய்வாயாக என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த நாள் நீ தான். இன்னைக்கு தான் இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய மனுஷர் அவனுக்கு சொல்றாங்க. அப்படி சொன்ன போது அவன் தாவீது எழுந்திருந்து போய் என்ன செய்யறான்? சவுலுடைய சால்வையின் தொங்கலை என்ன செய்தான்? கொஞ்சம் அவனை காலி பண்ணுன்னு போய் சொல்றான். அந்த சமயத்துல அவனை காலி பண்ணாம ஒரு அடையாளத்துக்காக ஒரு சின்ன அந்த தொங்கலுடைய சால்வையில ஒரு பகுதி மட்டும் எடுத்துட்டு வந்து அவன் சொன்னான், தாவீது தன் சவுலின் சால்வை தங்களை அறுத்து கொண்டு அவன் வரும்போது பாருங்க, அவன் மனசை பாருங்களேன், அழகா பைபிள்ல சொல்லிருக்குது. தாவீது சொல்லுங்க, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அவன் அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனசு அடிக்குது. சாட்சி இருக்கு, மனசாட்சி. அவன் என்னை எவ்வளவுதான் கொல்லுன்னு நினைச்சான் கூட அவனை நான் தொடக்கூடாது. இவன் அவன் சால்வை கூட நான் தொடக்கூடாது. அவனுடைய நேச்சரை பாருங்க, தெய்வீக சுபாவத்தை பாருங்க. இவன் அவனை கொடுத்து நான் பேசக்கூடாது. அவனோடு இருந்த மனுஷர் சொல்றாங்க, தாவீதோடு சொல்றான், அவனை காலி பண்ணு, இதுதான் சரியான இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். உன்னை கொல்றதுக்கு 3000 பேரை வச்சு விட்டுட்டு வந்திருக்கானப்பா. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சூப்பர் சொன்னான். அப்போ அவன் என்னை தொடும்போது அவனை தொடல, அவன் சால்வையை தொடுறான். அவன் சால்வையை தொட்ட போது அவன் மனசை அடிச்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒருத்தனுக்கு விரோதமா பேசும் மனசு துடிக்குதா, அடிக்குதா, அல்லது அதை கொடுத்து தூற்றுறோம்? தாவீது தன்னுடைய சத்துருங்கிறத அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவனை கொல்றதுக்கு 3000 பேரை கூப்பிட்டு வர்றான். இவனை காலி பண்ணு நினைக்கிறான். இவனை காலி பண்ணு நினைக்கிற அந்த சூழ்நிலையில அவனை பற்றி பேசுறதுக்கும் அவன் காரியத்தை சொல்ற அப்படியே மனசு அழகாக ஆவியானதுக்கு துடிக்குது. ஆகவே அவன் மனுஷரை பார்த்து சொல்றான். 6ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால். சொல்லுங்களேன், அதை சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பார். ஏன்? அவரால் அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா சொல்லுமா. என் தேவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு விரோதம் ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். அவன் வஸ்திரத்தை கூட தொட மாட்டேன். ஏன்னா அதற்குரிய பின் விளைவுகள் உண்டு. அதை தாவீது நன்னர். அவன் விழுந்து போனாலும் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றது காரணம், அவன் கீழே விழுந்தாலும் நான் செய்த தவறுகளை உணர்ந்து அப்படியே ஆண்டோடைய கரத்துல இருதய தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனே நெருங்கொண்டதும் நறுங்கொண்டதும் இருதயத்தினை செய்யுது. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் பாருங்க, சூப்பரா எப்படி தாவீதுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட ஒரு நல்ல ஸ்டடியை நீங்க பார்க்கலாம். அப்படி அவன் நான் என் ஆண்டவன் மேல் என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கையை போட மாட்டேன்னு சொல்லி அவன் சவுலின் மேல் அவனை என்ன சொன்னான்? மனுஷரின் சவுலின் மேல் எழும்ப விட்டாமல், தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப விட்டாமல் இந்த வார்த்தைகளினாலே
அவளை நடக்க பண்ணினான். சவுல் எழுந்த போது கவியை விட்டு வெளியே போனான். அப்பொழுது தாவீது எழுந்து சொல்றான், ஐயா சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனை பாருங்க, ராஜாவாகிய அவன் இவன் சத்ருவன் நினைக்கிறான், இவன் அவனை பாருங்க எப்படி கூப்பிடுறான், என் ஆண்டவனை. சவுல் திரும்பி பார்த்த போது அவன் தரை மட்டும் முதல்ல கூப்பிடுறான், அப்புறம் வணங்குறான், அப்புறம் அவனை பார்த்து சொல்றான் சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்கிறான் என்று சொல்கிற அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீங்க? இதோ நான் இன்று கெபியில உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று என்பதை இன்றைய தினம் உமக்கு உம்முடைய கண்கள் கண்டதே, உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது, என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டை. தாவீதுக்கு அந்த மனசை பாருங்களேன், மனசு துடிக்குது. அது மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கை சொல்றான், உங்களை கொல்லணும் நிறைய பேர் சொன்னாங்க, என்னைய கொல்லணும்னு 3000 பேர் நீங்க கூட்டி வரீங்க, ஆனா உங்க மேல நான் கைப்பட மாட்டேன், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே அடுத்த வசனம் பாரு, என் தகப்பனே பாரும், என் கை உம்மை இருக்கிற உம்முடைய சால்வின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்மை தொங்கலை அறுத்து கொண்டேன், என் கையிலே பொல்லாப்பும் துரோகம் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் நான் அறிந்தருளும். நீரோ என் பிராணனை வாங்க தேடு வேட்டையாடுகிறேன், என் பிராணனை வேட்டையாடுகிறேன். உங்களை இன்னைக்கு என் கையில் கொடுத்தாலும் உங்களை நான் தொட மாட்டேன், உங்க மேல அபிஷேகம் நான் தொட மாட்டேன், நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆகவே உங்களை கொல்லணும்னு நிறைய பேர் சொன்னாலும் நான் டச் பண்ண மாட்டேன், என் மனுஷன் தொட மாட்டாங்க. அப்புறம் சொல்றாரு சூப்பர் 12 வசனம் வாருங்க பாருங்க, நான் தொட மாட்டேன், பழி வாங்குதல் கர்த்தருடையது, நீங்க தான் ஆண்டவர் தான் பதில் செய்வார். உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் பதில் சொல்ல மாட்டேன். 12 செல்ல கர்த்தர் எனக்கும் உமக்கு நடுவே நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கைப்படுவதில்லை. ஆகவே 14 நல்ல வாசி, இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியவா, நீ யாரை தொடர்கிறீர்? 15 எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் நீதிபதியா இருந்து எனக்கும் உமக்கு நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்மை கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக, எனக்காக என் தேவன் வழக்காடுவார். நான் சுத்தமானவன், நான் பாவம் செய்கிறவன் கிடையாது. நீர் என்னை காலி பண்ணு நினைக்கிறியா? கர்த்தர் உம்மை பார்ப்பார், அவர் எனக்கும் உமக்கு நடுவாக நின்று அவர் நியாயம் விசாரிப்பார். தாவீது இந்த வார்த்தைகள்லாம் சொன்ன போது, தாவீது சொன்ன உடனே பாருங்க 16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொன்ன போது சவுல் இப்ப சொல்ற, என் குமாரனாகி தாவீது, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அவன் அழுறான். அன்றைக்கு கொல்ல வந்தவன், இன்னைக்கு படையோடு 3000 பேரோடு வந்தவன், தாவீதுடைய உண்மையை பார்த்தபோது, மனசாட்சியை பார்த்தபோது, பரிசுத்தத்தை பார்த்தபோது, அவருடைய தெய்வீக பண்பை பார்த்த பொழுது அவன் அழுது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீ என்னை பார்க்கல் நீதிமான். அவன் அழுதான், குற்ற உணர்வு பெற்றான். இப்ப சொல்றான், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உனக்கு என்ன செய்தேன்? நீங்க தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. விழுந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டுமா? விழுந்து போன ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டுமா? விழுந்து போன சபைகளை கட்டி எழுப்ப வேண்டுமா? விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு தாவீதை பயன்படுத்தினார். ஆகவே தாவீதுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது, சவுலுடைய ராஜ்யம் விழுந்து போனது. வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உள்ள காரணத்தை பாருங்கள். ஆகவே ஆண்டவர் கிறிஸ்து, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாக போக விடுமானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை அல்ல. கரங்கள் எப்பா, நீ எனக்கு தீமை, நான் உனக்கு தீமை செய்ய நினைச்சேன், நீ எனக்கு நன்மை செய்த பின்னால கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அதை விட சூப்பரோடு சொல்றார் பாருங்க. 20 எல்லா வாசிங்க பார்க்கலாம். நீ நிச்சயம், எல்லாம் சொல்லுங்க, நீ நிச்சயமாகவே இருப்பா என்று இஸ்ரவேல் ராஜ்யபாரம் நிச்சயமா என் கையிலிருந்து உன் கைக்கு மாறும். கரங்கள் தட்டி கர்த்தர் விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட தாவீதுடைய செயலை பாருங்க. மனம் துடிக்குது. இன்னைக்கு நாம தவறு செஞ்ச நம்ம மனம் துடிக்குதா? ஒருத்தனுக்கு உரமா பேசுறது துடிக்குதா? ஒரு காரியத்தை தவறா பார்க்கும்போது துடிக்குதா?
சும்மா ஆண்டவர் ஆசைக்கல, அவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு நாம் இதயத்துக்கு ஏற்றா இருக்க கர்த்தர் உதவி செய்வோம். ஆவியானவர் சபைகளை சொல்கிறதை காதலும் எல்லாரும் எந்திரிப்போம். அல்லேலூயா.